மிக்ஸி ஜாரில் 10லேருந்து 15 புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 இன்ச்சு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. 250 கிராம் இடித்த வெல்லத்தை இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 250 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. என்னடா இவ பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே, என்ன பண்ணிட்டு இருக்கானே சொல்லலையேன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, குழந்தைங்க வெளில போயிட்டு வந்தா ஏதாவது கேட்குறாங்கல்ல. இந்த வாட்டி கரும்பு ஜூஸ் கேட்டாங்க, அதனால வீட்லயே கரும்பு ஜூஸ் செஞ்சு கொடுத்துட்டேன். வெல்லம் எதுலேருந்து வருது? கரும்புலேருந்து தானே வருது. அதனால வெல்லத்தை போட்டு செஞ்சு கொடுத்தேன். நிஜமாவே நம்ப மாட்டீங்க. குடிச்சு பார்த்துட்டு எப்படிம்மா கரும்பு ஜூஸ் வந்ததுன்னு கேட்டாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில்